ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 40 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட் டே ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு 3rd 4th டே வந்திருப்பீங்க. ஸோ இந்த வட்டம் நீங்கள் ஃபஸ்ட்டாக போகிறீங்க. நான் வந்து உங்களுக்கு பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணி வர போகிறேன். இந்த வட்டம் சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் தர போகிறீங்க. சரி வாங்க, என்னோட ரொட்டீனும் நிதிஷாவோட ரொட்டீனும் எப்படி போச்சு அப்படின்றதான் ஃபஸ்ட் டே விளாக்காக பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் டேயில் அவங்களோட வெயிட் அப்படின்றது 86.35 கிராம் இருக்குது. 40 நாளில் எவ்வளோ குறையுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வெயிட் அப்படின்றது 86.37 இருக்கிறத நம்ம 87 கணக்கு வச்சுக்க வேண்டியதான். இப்போ இந்த வெயிட்டுக்கு நம்ம வந்து BMR எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்துடலாம். கூகுளில் செஸ்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நெட் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதில் வரும் calculator.comட்டு. அதில் வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்தில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து BMR கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெட்ரிக் யூனிட் தான் வேணும். ஃபஸ்ட்டு ஏஜ் கேட்கும், ஏஜ் போடுங்க. ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத போட்டுக்கோங்க. உங்கள் ஹைட் அண்ட் வெயிட் போட்டு கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணும்போது நிதிஷாப்பாவோட வந்து BMI அப்படின்றது 1745 காமிக்குது. ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கு இந்த BMIயை நம்ம கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கலோரி கால்குலேட்டர் அப்படின்றது அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ஏஜ், ஜெண்டர், ஹைட், வெயிட் 4 என்ட்ரி பண்ணிவிட்டு கீழேயே கேட்கும் உங்களோட ஆக்டிவிட்டி வந்து எந்த லெவலில் இருக்கும். நிதிஷாப்பா வந்து வீக்லி 3 days ஆக்டிவிட்டி மாதிரி போட்டிருக்காங்க. வீக்லி 1 kg குறையிறதுக்கு 1340 எடுக்கிற மாதிரி காமிச்சது. ஸோ நிதிஷாப்பா வந்து ஃபஸ்ட்டு வீக்குக்கு வந்து 1400 கலோரி எடுக்க போகிறாங்க. அவங்க 10:6 அப்படின்ற விண்டோ சைக்கிளில் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. சரி வாங்க, என்னென்ன ரொட்டீன் அப்படின்றது பார்த்துடலாம். என்னோட டயட்டும் சேர்த்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிதிஷ்க்கு ஸ்கூல் லீவு, அதனால் எக்ஸாமுக்கு படிக்கணுன்றதுனால அவன் வீட்டில் தான் இருப்பான். அதனால் நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சது அப்படின்றது 5:45 6 மணிக்கு தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிதிஷாப்பாவும் சைக்கிளிங் போனாங்க. கிட்டத்தட்ட 1 hour 6 to 7 அந்த மாதிரி 7:30 வரைக்கும் அவங்க நல்லா சைக்கிளிங் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ நிதிஷ்க்கும் கூட ஒரு ஆள் ஆக்டிவிட்டிக்கு வேணும் அப்படின்றதுனால நிதிஷாப்பா எங்கள் வீட்டில் 2 சைக்கிள் தான் இருந்தது. அதனால் அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. நான் வந்து வீட்டிலே இருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் இருந்து நான் வந்து 7:30 வரைக்கும் ஒரு 1.5 hours வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணேன். இன்றைக்கி இன்னிலேருந்து டெய்லி ஒரு 100 சிப்பிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி பண்ணாட்டினாலும் வீக்லி 4 days பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு தான். ஸோ நான் ரொம்ப அதிகமாகவும் எப்போவுமே பண்ண மாட்டேன். கரெக்டாக 100, அதுக்கு மேலே நம்ம வந்து லிமிட்டை தாண்டக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கர்ப்பப்பை அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவங்க டெய்லி பண்ணி, நம்மளுக்குலாம் கொஞ்சம் அங்கே வீக்காக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப பண்ணலை. 100 அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிப்பிங் கயிறை எப்பவுமே மடித்து வைக்காதீங்க. இந்த மாதிரி ஜன்னல் கம்பியில் நீளமாக தொங்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே சுருளாக இதாகாது. அப்படியே சுருளாக இந்த பிளாஸ்டிக் வந்து மடங்காது. கயிறு வாங்கினாலும் சரி, பிளாஸ்டிக் வாங்கினாலும் சரி, இரும்பில் வாங்கினாலும் சரி, அது என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம சுற்றி வச்சோம் அப்படின்னா ஸ்கிப்பிங் பண்ணும்போது வந்து தடுக்குது, சுருண்டுக்கிட்டு வந்துடுது. இந்த மாதிரி நீளமாக தொங்க போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சுருண்டுக்கிட்டு வராது. ஸ்கிப் பண்ணுறதுக்கும் செமையாக இருக்கும். மணி 8 ஆகுது. நான் எடுத்துக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான். நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறது அப்படின்றது 8 மணிக்கு எடுத்துருவேன். 8 to 4 அப்படி இல்லைன்னா 8 to 6 அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நிதிஷாப்பா எடுக்கிறது 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டைமிங் எடுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அந்த டைமிங் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுவும் இருக்குது. மார்னிங் டிஃபனாக நான் எடுக்கிறது 8:45 ஆகுது. வாழைப்பழம் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், சின்ன வாழைப்பழமாக. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 200 கிராம் இருக்க அளவுக்கு கருப்பு கொட்டை இருக்க பன்னீர் திராட்சை, பாதாம் பருப்பு ஊற வச்சது ஒரு 10 எடுத்திருக்கேன், அத்திப்பழம் 2 எடுத்திருக்கேன். ட்ரை கருப்பு வந்த திராட்சையும் முளைக்கட்டின பச்சை பயிரும் இல்லை, அது நாளைக்கு தான் வந்து ரெடி பண்ணணும். இனிமேல் தான் ஊற வைக்கணும். அது கடையில் போய் வாங்கிட்டு வரணும். அத்திப்பழமும் தீந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டாக நான் எடுக்கிறது 8:35க்கு இந்த பழங்கள் தான் எடுக்கிறேன். நிதிஷாப்பாவுக்கு நிதிஷ்க்குலாம் வந்து ராகியில் பணியாரம் மாதிரி தான் செய்யணும். ராகி மாவு அப்படின்றது இந்த கரண்டிக்கு 3 கரண்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கேரட் திருகி, தேங்காய் திருகி போட்டிருக்கேன். கொஞ்சமாக தாளித்து வச்சுருக்கேன். ஸோ நான் நான்ஸ்டிக்கில் தான் பணியாரம் மாதிரி சுடுவேன். அதனால் அது ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. காலையில் அவங்களுக்கு பணியாரம் தான். இன்ஸ்டன்ட் மாவு கொஞ்சம் வந்து ரொம்ப நைஸாக இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சாம்பார் தொட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மாவு அரைச்சது அப்படின்னா அது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற வச்சு அரைப்போம் இல்லையா, ராகி மாவு, கம்பு மாவுலாம், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் அது செய்யும்போது கண்டிப்பாக காமிக்கிறேன். இது நான்ஸ்டிக்னால அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் அவசியம் இல்லை. லைட்டாக 1 டீஸ்பூன் எடுத்தாலே ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஊற்றிடுவாங்க. உங்களுக்கு பார்க்க நிறையா தெரியுது. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் கட்டியாக இருக்கும், மேலே தண்ணியாக இருக்கும். அதனால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். அரை இதுக்கு ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிட வேணாம். வெந்ததுக்கப்புறம் நான் ஃபோக் வச்சு தான் எடுத்துகிட்டு மாற்றி விடுவேன், காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப பொஃபியாலாம் வராது, ரொம்ப சிறுசாக தான் வரும். அது மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காது, மீடியமாக இருக்கும். நம்ம மாவு அரைச்சி புளிக்க வச்சு சுடும் இல்லையா, அதுதான் வந்து நல்லா பொஃபியாக வரும். இது கொஞ்சம் தட்டையாக தான் வரும். ஒரு பக்கம் 5 நிமிஷம், இன்னொரு பக்கம் 5 நிமிஷம்.
நல்லா வெந்துடும். காலையில் ஃபஸ்ட்டு மீலாக நிதிஷ் அப்போ 10 மணிக்கு எடுக்கிறது. கரெக்டாக மணி வந்து 15 ஆகுது. சொரக்காய் சாம்பார் தான் இது. கரெக்டாக ஒரு 150 கிராம் இருக்க அளவுக்கு அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பணியாரம் மாதிரி செஞ்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் மாவில் வச்சு தான் செஞ்சுருக்கேன். 10 மணிக்கு நான் எடுக்கிறது வாட்டர்மெலன் தான் எடுக்கிறேன். 8:30க்கு எடுத்தேன் நான் திராட்சை. அதுக்கப்புறம் 10 மணிக்கு வாட்டர்மெலன் எடுக்கிறேன். ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக மணி வந்து 10:35 ஆகுது. இது எடுக்கிற அளவு அப்படின்றது 300 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். நிதிஷ் அப்பாவுக்கு மத்தியான சாப்பாடு வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் ரைஸ் தான் இன்றைக்கி, வடித்த சாதம். அதுக்கப்புறம் கீரை பொரியல் தான் 50 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் வந்து 150 கிராமும், சுரைக்காய் சாம்பார். இது வந்து மதியானத்துக்கு. ஸோ டிஃபனில் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு அப்படின்றது சப்பாத்தி முட்டை, ஒரு முட்டை எடுத்திருக்கேன் ஆம்லேட் மாதிரி. இது கூட எப்பவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபைபர் கண்டென்ட் எடுக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு சப்பாத்திலாம் சீக்கிரமாக செரிமானம் பண்ணிடும். ஸோ ஃபுட்டோட வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். வேறு எந்த பழங்கள் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் 2 சப்பாத்தி முட்டை போட்டு அப்படியே செஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். சைடிஸ் எதுவும் தேவைப்படாது, அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படியேவும் இது கூட வந்து வெள்ளரிக்காயும் சேர்ந்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ கடைசி மீல அவங்க எடுக்கிறது வந்து இதுதான் எடுக்கிறாங்க. 6 மணிக்கு கரெக்டாக எடுத்துருவாங்க ஆஃபீஸில். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்கு கொடுத்தது பட்டாணி தான். பட்டாணி வந்து வெயிட் போட்டு தான் எடுத்துருக்கு, 50 கிராம் கிட்ட இருக்க அளவுக்கு. அதுக்கப்புறம் இது கூட சேர்ந்து அவங்க ஒன்று பிளாக் டீ குடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த துளசி டீன்னு சொல்லி குடிப்பாங்க. அதை எடுத்துக்குவாங்க. 2ல் ஏதாவது ஒன்று. அது வந்து கலோரி கம்மியாக தான் வரும், 2 கலோரி. வித்தவுட் சுகர் தான், எந்த விதமான சுகரும் போட்டு எடுக்காமல் எடுக்கிறது. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்து வெயிட்டு பார்த்து ஃபஸ்ட்டு டே போடும்போது. அதுக்கப்புறம் பழகிடும் நம்மளுக்கு. டுடே லஞ்ச் பாக்ஸ் அப்படின்றது இது தான். மத்தியானத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு, அதுக்கப்புறம் லாஸ்ட் மீல் நைட்டுக்கு. மணி வந்து கரெக்டாக 12 ஆகுது. பட்டாணி எடுத்திருக்கேன். நிதிஷ் அப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் பட்டாணியும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக குக்கும்பர் அவங்களுக்கு வச்சது போக மீதி இருந்த குக்கும்பரை நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து மிளகும் உப்பும் லைட்டாக போட்டிருக்கேன். வெயிட் லாஸில் காரப்பொடி, மிளகா பொடியோட மிளகு நிறைய எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த அல்சர் வர்றது, அசிட்டிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து மிளகு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னக்கா மிளகு வந்து காரம்ல அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் வந்து மிளகு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 12 மணிக்கு வந்து நான் இதை எடுக்கிறேன். மதியானம் மணி வந்து 2 ஆகுது. நான் எடுத்துக்கிறது கீரை பொரியல் தான் எடுத்துக்கிறேன். இது ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் இது ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். ரெண்டுமே 100 கிராம் தான், சின்ன பவுலுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 மணிக்கு என்னால் என்னோட வயிற்றுக்கு கெப்பாசிட்டி அப்படின்றது இவ்வளோ தான் சாப்பிட முடியுது. இது சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடும். ஒரு சிலர் இது கூட சேர்ந்து நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மத்தியானம் ரொம்ப தூக்கம் வருது அப்படின்றவங்க ரைஸை அவாய்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி எடுக்கிறது, கம்பாடை எடுத்துக்கிறது, கேப்பாடை எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்தியானம் ரொம்ப தூக்கம் வராது. ஒரு அடை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க. இது கூட சேர்ந்து முட்டை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கவங்க குக்கும்பர் எடுத்துக்கிறது, கேரட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து கரெக்டாக ஃபில்லிங்காக இருக்கும். பட் என்னோட குவான்டிட்டிக்கு எனக்கு வந்து ஃபில்லிங் அப்படின்றது இவ்வளோ தான் இருக்குது. இதையே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை, இந்த மாதிரியும் எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ மணி 2 ஆகுது, கரெக்டாக நான் சாப்பிட உட்காடுறேன். மணி வந்து 6 ஆகுது. கரெக்டாக சாமிக்கு விளக்கேற்றிட்டு, காலையில் விளக்கேற்ற முடியாதுனாலும் அட்லீஸ்ட் ஈவினிங் 5 to 6க்குள்ளே விளக்கேற்றிடுங்க. 5லேருந்து 6 மணிக்குள்ளே விளக்கேற்றணும். ஏன்னா அவ்வளோ இது காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு சமமான டைம் அப்படின்றது சாயந்தரம் 5 to 6க்குள்ளே விளக்கேற்றுறது தான். கண்டிப்பாக டெய்லி விளக்கேற்றிடுங்க. ஸோ என்னோடய சாப்பாடு 6 மணிக்கு அப்படின்றது ஒரு மாதுளம்பழம், சின்ன மாதுளம்பழம் ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன், அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் ஒன்று, அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் ஒன்று. கடைசியாக எடுக்கிறது 1/4 ஆகுது. நான் இதாக எடுக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இந்த துணியெல்லாம் மடிக்கணும். 2 நாளாக தண்ணி இல்லாமல் இன்றைக்கி தான் துவைச்சி போட்டிருக்கு. சாப்பிட்டுட்டே துணி மடிக்கிறது தான் வேலை. அப்படியே நிதிஷ்க்கும் சைடில் வந்து சயின்ஸ் எக்ஸாம் நாளைக்கு, அதுவும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த காலத்து பசங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்குள்ளே பெரிய கஷ்டமாக இருக்குங்க. படிடான்ட்டு நானும் கூட சேர்ந்து உட்காந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடையும் நிதிஷ் படிக்கிறதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சேன். அந்த அளவுக்கு இருக்குது. என்னோடய ஸ்நாக்ஸ்லேருந்து கொஞ்சம் அவனை ஆப்பிள் எடுத்து சாதாரணமாக பசங்களை சாப்பிட்றான்னு தனியாக கொடுத்தோன்னா சாப்பிடவே மாட்டான். நம்மளுக்குன்னு மீல் எடுத்து வைங்களேன், அதில் வந்து எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து ஆப்பிள், மாதுளம்பழம் இந்த மாதிரி பழங்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து அவன் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நார்மலாக ஸ்கூலுக்கு இல்லை வீட்லேயே கட் பண்ணி கொடுத்தா அதில் பாதி தான் சாப்பிடுவான், பாதி சாப்பிட மாட்டான். ஸோ நான் நிதிஷ்க்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு என்னோட கடைசி மீலான பழங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே துணி எல்லாத்தையும் மடித்து வைக்கிறதுக்கு கரெக்டாக மணி 7 ஆயிடுச்சு. நிதிஷ் சாப்பாடு மத்தியான சாப்பாடும் சரி, நைட் சாப்பாடும் சரி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஆஃபீஸில். அதனால் எனக்கு ஓப்பன் பண்ணி வீடியோவாக எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ அதுதான் அவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க. ஓகே தான், ரொம்ப வேர்த்து இது பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. ரெண்டுமே சாப்பாடு நல்லா இருந்தது அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஈவினிங் டயத்தில் காஃபி டீ வந்து இப்போ வந்து
டிஎல்எஃப்குள்ளே வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, அதனால் அவங்க வெளியே ரோட்டில் வந்து குடிப்பாங்க. இன்றைக்கி துளசி டீ, பிளாக் டீ தான் குடிக்க வந்திருக்காங்க. அவங்க நடந்து வர்றது அப்படின்றது 7வது மாடியிலேருந்து வரணும். அதுவே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 ஸ்டெப்பு வந்து டெய்லி நடந்துரும். படிக்கட்டு அப்படின்றது ஒரு நாளைக்கு 4 5 தடவை ஏறி ஏறி இறங்குவாங்க. அவங்க வந்து லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க சாயந்தர டயத்தில் வந்து வெளியே வந்து பிளாக் டீ தான் குடிச்சிருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான சுகருமே அவங்க சேர்த்துக்கல. ஸோ வெயிட் லாஸில் உட்காந்தே வேலை செய்கிறவங்க மேக்ஸிமம் வந்து எந்த விதமான சுகரும் எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் நல்லா ஃபாஸ்ட்டாகவே. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்றவங்க எந்த விதமான சுகருமே எடுக்காது. மணி வந்து கரெக்டாக 7 ஆகுது. நிதிஷ் அப்பாவும் நானும் எடுத்துக்குது ஃபேட் கட்டிங்க்கு தான் இருக்கிறோம். என்னென்னா 5:30க்கெலாம் லாஸ்ட்டு சாப்பாடு முடிச்சுட்டாங்க. ஆனால் ஆஃபீஸ்லேருந்து வந்தது வந்து 6:30க்கு வந்தாங்க. அதனால் 7 மணிக்கு 2 பேரும் எடுத்துக்கிறோம். சில சமயம் 9 மணிக்கு வந்தாங்க அப்படின்னா வெறுமனே ஹாட் வாட்டர் மட்டும் ஆஃபீஸில் குடிச்சுக்குவாங்க. ஆஃபீஸ் டைம் அப்படின்றது 9:30 வரைக்கும் தான். 9:30க்கு தான் வந்து ஆஃபீஸ் டைம் ஃபினிஷ் ஆகும். இப்போ இந்த கொரோனா இஷ்யூனால எங்கள் வீட்டில் வந்து 7 மணிலேருந்து அதுக்கப்புறம் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க 10 மணி வரைக்கும். ஸோ 7 மணிக்கு வந்து ஃபேட் கட்டிங் ட்ரிங்க் எடுக்கிறாங்க. இல்லை வர முடியாது, அங்கேயே 10 o'clock வரைக்கும் ஒர்க் இருக்குது அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து ஒரு 6:30க்கு நல்லா ஹாட் வாட்டராக எடுத்து குடிங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு அதிகமாக இருக்குது, உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்க முடியல அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு எந்திரிச்சு உட்காருங்க. ஒரு 3 to 3.5 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக நான் குடிச்சே ஆகணும். ஓவர் வெயிட் இருக்கவங்களாம் 4-5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஆனால் அவ்வளோ முடியாது அப்படின்ற பட்சத்தில் தண்ணி வாட்டர் பாட்டில் வந்து ஒரு 10 டேபிள் தள்ளி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு போய் அதை குடிச்சிட்டு திருப்பி வாங்க. முந்திலாம் வந்து ஆஃபீஸில் வந்து தண்ணி எப்படி வைப்பாங்கன்னா குடத்துல வந்து கிளாஸில் வச்சு தண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும், ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும் தண்ணி. நம்ம எந்திரிச்சு போய் குடிச்சிட்டு திருப்பி வரணும். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொரு இடையும் எந்திரிச்சிக்கிட்டே இருங்க. அது மாதிரி உட்காந்தே வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்னதான் டயட் ஃபாலோ பண்ணாலும் வெயிட் லாஸ் தெரியும், வெயிட் மிஷினில் லாஸ் தெரியும். ஆனால் உங்கள் பாடியோட ஸ்ட்ரக்சர் மாறுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாடி ஸ்ட்ரக்சர் மாறாது. கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்கள் அப்டமன்லாம் நல்ல ஒரு ஷேப் வரும். ஸோ வெறுமனே டயட் மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வேணாம், 10ல் 2-3 பேர்த்துக்கு வந்து செம ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த ஒரு 2-3 பேருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மீடியமான ஒரு 50% ரிசல்ட் கிடைக்கும். நல்லா வெயிட் லாஸும் ஆகும், ஓரளவுக்கு மீடியமாக உடம்பு குறைஞ்சிருக்கும், ரொம்ப குறைஞ்சிருக்கும் சொல்லுவார். அடுத்து ஒரு 5 பேர்த்துக்கு அப்படின்றது வெயிட் லாஸ் இருக்கும், ஆனால் பாடி ஸ்ட்ரக்சரில் வந்து எந்த ஒரு மாற்றமும் தெரிஞ்சிருக்காது. அதுக்கு நம்ம கண்டிப்பாக சைக்கிளிங், வாக்கிங், வீட்டில் படிக்கட்டு ஏறுறது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது, கார்டியோ எக்ஸசைஸ், ஏதாவது ஒன்று 1/2 hour கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் மாறுறது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நிதிஷ் அப்பா வந்து இன்றைக்கி சைக்கிளிங் பண்ணியிருக்காங்க. நானும் சரி நிதிஷ் அப்பாவும் சரி ஃபர்ஸ்ட் டேவை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.